அத்தியாயம் 4. இணை பிரியாத 3 இளம் உள்ளங்கள். லூசியா எப்போது ஆடுகளுடன் திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் பிரான்சிஸும் ஜசிந்தாவும். பிரான்சிஸ் எதிர்பார்ப்பான், ஆயினும் ஜசிந்தாவைப் போல் அவ்வளவு தீவிரமாயிருக்க மாட்டான். லூசியா வந்ததும் ஜசிந்தா அவளை நோக்கி ஓடிப்போவாள். காலையிலிருந்து அதுவரை நடந்த செய்திகளை ஒன்று விடாமல் சொல்லி முடித்து விடுவாள். லூசியாவுடன் தன்னையும் ஆடு மேய்க்க அனுப்பும்படி ஜசிந்தா தன் தாயிடம் மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தாள். அவளுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அவளுக்கு அதுவே பெரிய வேதனையாயிருந்தது. அவள் இவ்வாறு துயரமாயிருக்கும் நாட்களில் மேகம் கூடி மந்தாரம் விழுந்து விட்டால் அவளுக்கு மகிழ்ச்சியே இருக்காது. இன்று சமணசுக்கள் தங்கள் விளக்குகளை கொளுத்த மாட்டார்கள் போலும் என்பாள். நம் அம்மாவின் விளக்கில் எண்ணெய் இல்லை போலும் என்று வருத்தமாக கூறுவாள். ஜசிந்தாவுக்கு அவள் விரும்புவதெல்லாம் கிடைத்துவிட வேண்டும். லூசியாவுடன் தானும் ஆடு மேய்க்க செல்ல வேண்டும் என்று அவள் எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் அவள் தாய் ஒலிம்பியாவும் இறுக்கமானவள். எளிதில் இளகிவிடமாட்டாள். தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அதை நினைத்து கொண்டே துக்கப்படும் குணம் ஜசிந்தாவிடம் கிடையாது. அதை மறந்துவிட்டு அடுத்த காரியத்தில் ஈடுபட்டு விடுவாள். ஜசிந்தாவின் இன்னொரு பெரிய ஆசை புது நன்மையில் சேசுவை வாங்க வேண்டும் என்பது. லூசியா 6 வயதிலே சேசு வாங்கினால் நானும் ஏன் வாங்கக்கூடாது என்பது அவள் நினைப்பு. சேசு பவனியில் சிறுமிகள் சமணசுக்கள் போல் அணிவகுத்து சேசுவுக்கு பூத்தூவும் காட்சி அவளை கவர்ந்தது. ஒரு நாள் லூசியா சேசு வாங்கி வந்த பின் ஜசிந்தா சில பூக்களை மாலை போல் தொடுத்து லூசியாவின் தலையில் சூடினாள். இப்படி ஏன் செய்கிறாய் என்றாள் லூசியா. சமணசுக்கள் செய்வது போல் உனக்கு நான் செய்கிறேன், உனக்கு பூக்கள் தருகிறேன் என்று பதிலளித்தாள் ஜசிந்தா. அடுத்த சேசு பவனிக்கு ஜசிந்தாவும் பூத்தூவும் சிறுமியர் குழுவில் சேர்க்கப்பட்டாள். மற்ற சிறுமிகள் நற்கருணை சேசுவை நோக்கி மலர்களை அள்ளி தூவினர். ஆனால் ஜசிந்தா மலர் அள்ளி தூவாமல் கதிர் பாத்திரத்தை ஏந்தி வந்த குருவை உத்து பார்த்து கொண்டே நின்றுவிட்டாள். நீ ஏன் சேசுவை நோக்கி பூத்தூவவில்லை என்று லூசியாவின் சகோதரி மரியா கேட்டபோது, ஏனென்றால் நான் அவரை காணவில்லையே என்றாள் ஜசிந்தா. ஆயினும் லூசியா செய்தது போல் நீயும் செய்திருக்க வேண்டும் என்றாள் மரியா. இதன்பின் ஜசிந்தா லூசியாவிடம், அப்போ நீ சின்ன சேசுவை பார்த்தாயோ என்று கேட்டாள். இல்லை, திரு அப்பத்தில் உள்ள சின்ன சேசுவை நாம் ஒருபோதும் பார்ப்பதில்லை. அவர் மறைந்திருக்கிறார். நன்மை வாங்கும்போது அவரையே வாங்குகிறோம் என்பது உனக்கு தெரியாதா? அப்போ நீ நன்மை வாங்கும்போது சேசுவிடம் பேசுவாயா? ஆம். அப்போ அவரை ஏன் நீ பார்க்கிறதில்லை? ஏனென்றால் அவர் மறைந்திருக்கிறார். நானும் சேசுவை வாங்க உத்தரவு தரும்படி என் அம்மாவிடம் கேட்கப் போகிறேன். உனக்கு 10 வயது ஆகும் வரை நன்மை வாங்க பங்கு தந்தை விடமாட்டார். நீ மட்டும் வாங்குகிறாயே, உனக்கு 10 வயது ஆகவில்லையே. எனக்கு ஞானப்பாடம் எல்லாம் தெரியும், உனக்கு தெரியாதே. இந்த உரையாடலுக்குப் பின் ஜசிந்தா லூசியாவின் மாணவியாகிவிட்டாள். ஞானோபதேசத்தை மனப்பாடமாய் மட்டுமல்ல, அதன் பொருளையும் காரணத்தையும் துளைத்து துளைத்து கேட்டு படித்தாள். மறைந்த சின்ன சேசுவை இத்தனை பேர் எப்படி ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள்? இத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பாகம் எப்படி கிடைக்கும்? திரு அப்பங்கள் நிறைய இருக்கின்றன அல்லவா? அதில் ஒவ்வொன்றிலும் சேசு முழுமையாக இருக்கிறார். இப்படி கேள்வியும் பதிலுமாக ஞான உபதேச வகுப்பு நடந்தது. ஆனால் சீக்கிரத்தில் லூசியா முன்பு சொன்னதையே திரும்பிச் சொல்ல ஆரம்பித்தாள். இதெல்லாம் படித்ததுதானே, வேறு புதியது சொல் என்றாள் ஜசிந்தா. எப்படியோ பாடம் முடிந்தது. ஜசிந்தா தன் தாயிடம் சேசுவை வாங்க தேவையான பாடமெல்லாம் படித்துவிட்டதாக கூறினாள். ஒரு நாள் ஒலிம்பியா தன் மகளை பங்கு தந்தையிடம் அழைத்துச் சென்றாள். சங்கைக்குரிய பெனா சுவாமி ஜசிந்தாவை பல கேள்விகள் கேட்டுவிட்டு ஒலிம்பியாவிடம், ஜசிந்தா மிகவும் சிறிய பிள்ளை, மேலும் அவளுக்கு இன்னும் ஞான அறிவு பற்றாது என்று கூறி அனுப்பிவிட்டார். தான் சேசுவை வாங்க அனுமதிக்கப்படவில்லை என்று அறிந்ததும் ஜசிந்தா மிகவும் வேதனை அடைந்தாள். எவ்வளவோ ஆசித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆயினும் அவள் அந்த வேதனையை மறக்க முயன்று ஓரளவு வெற்றியும் பெற்றாள். பிரான்சிஸ் ஒரு சாதாரண சிறுவன்தான். ஆயினும் சில தனியான குறிப்பிடக்கூடிய குணங்கள் அவனிடம் இருந்தன.
நம் ஆண்டவரின் விளக்கைப் போல் அழகுள்ளது எதுவுமே இல்லை என்று வியப்புடன் கூறுவான். சூரிய உதயமும் மாலையில் அது மறையும் காட்சியும் அவனை மிகவும் கவர்ந்தன. புல்நுனியில் ஒளிரும் பனித்துளியும் குளத்து நீரில் பிரதிபலித்த சூரிய ஒளியும் அவனை மிகவும் மகிழ்வித்தன. லூசியா ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மாலையில் வீடு வந்ததும் ஜசிந்தா அவளுடன் சேர்ந்து இருவருமாக ஆடுகளை பட்டியில் அடைப்பார்கள். பிரான்சிஸ் தன் ஊதுகுழலை எடுத்து ஒரு கல்லில் உட்கார்ந்து ராகங்களை ஒலித்து கொண்டே இருப்பான். அந்த குழல் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அமைதியான சுபாவம் உடையவன் அவன். எந்த ஒரு பொருளின் மீதும் அது எவ்வளவு பிடித்தமாயிருந்தாலும் அதை இழந்து போவதை பற்றி கவலைப்பட மாட்டான். விளையாட்டில் அவன் ஜெயித்த பொருட்களை மற்ற சிறுவர்கள் பிடுங்கிக் கொண்டால், எனக்கு அது ஒரு பொருட்டென்று நினைக்கிறாயோ, அதை நீயே வைத்துக்கொள் என்று அலட்சியமாக கூறிவிடுவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கைக்குட்டை கிடைத்தது. அது மிக அழகானது. தேவதாயின் உருவம் பல வண்ணங்களில் அதில் தைக்கப்பட்டிருந்தது. பெருமையுடன் அதை எடுத்துக்கொண்டு லூசியா வீட்டிற்கு சென்றான். அங்கு பல சிறுவர் சிறுமிகள் கூடி நின்றனர். ஒவ்வொருவராக அதை வாங்கி பார்த்தனர். நல்ல கைக்குட்டை என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அது மாயமாய் மறைந்துவிட்டது. முடிவில் கைக்குட்டை யாருடைய பையில் உள்ளது என்று தேட ஆரம்பித்தார்கள். ஒரு சிறுவனுடைய பையில் அது அகப்பட்டது. அந்த சிறுவன் அது தன்னுடைய கைக்குட்டை தான் என்று கூறவும் துணிந்து விட்டான். அவனிடமிருந்து அதை பிடுங்கிக் கொள்ள பிரான்சிஸால் முடியும். ஆயினும் அவன், அப்படியானால் வைத்துக்கொள், ஒரு கைக்குட்டை எனக்கு அவ்வளவு பெரிதா என்று கேட்டுவிட்டு சும்மா இருந்து விட்டான். ஒரு நாள் ஜசிந்தா மிகுந்த மகிழ்ச்சியோடு லூசியாவை தேடி ஓடினாள். பிரான்சிஸ் மெதுவாக அவள் பின்னே சென்றான். உனக்கு தெரியுமா, நாங்கள் ஆடுகளை மேய்க்க எங்கள் அம்மா சம்மதித்து விட்டார்கள் என்று கூறினாள் ஜசிந்தா. அன்று முதல் 3 குழந்தைகளும் ஆனந்தமாக தங்கள் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். லூசியா முந்தி புறப்பட்டால் ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் குளத்தருகே தன் நண்பர்களுக்காக காத்திருப்பாள். இவர்கள் முந்திவிட்டால் அதே இடத்தில் அவளுக்காக காத்திருப்பார்கள். மூவரும் சேர்ந்ததும் மொத்தம் ஏறக்குறைய 25 ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு செல்வார்கள். ஆடுகளின் நடுவில் நடப்பாள் ஜசிந்தா. சில சமயம் மிகச்சிறிய ஆட்டுக்குட்டி ஒன்றை தோளில் வளைத்து போட்டுக்கொள்வாள். ஜசிந்தா ஏன் இப்படி என்று கேட்டால், நம் ஆண்டவர் செய்தது போல் செய்கிறேன் என்பாள். யாரோ ஒருவர் நல்ல ஆயன் படம் ஒன்றை ஜசிந்தாவுக்கு கொடுத்திருந்தார். அதில் ஆண்டவர் ஆட்டை தோளில் போட்டிருந்த பாவனையைப் போல் தானும் அவ்வாறு செய்வதாக கூறினாள். ஆனால் ஆடுகள் மேயத் தொடங்கிவிட்டால் எல்லா வகையான விளையாட்டுக்களையும் விளையாட அவள் தயாராகி விடுவாள். சிறுவர் மூவரும் சில நாட்கள் கோவாத்தா ஏரியாவில் ஆடுகளை மேய்ப்பார்கள். சில நாட்களில் வாலினோஸ் என்னுமிடத்திற்கு செல்வார்கள். அவர்கள் மிக விரும்பிய இடம் கபேசா என்ற கற்பாறை நிறைந்த நிலப்பரப்புதான். அது உயரமான இடம். அங்கிருந்து பார்த்தால் அழகிய தூரக்காட்சிகள் தெரியும். கபேசோவில் இன்னொரு கவர்ச்சியும் அவர்களுக்கு இருந்தது. கபேசோ குன்றுகளில் எதிரொலி கேட்கும். குழந்தைகள் மூவரும் இந்த எதிரொலியை கண்டுபிடித்த பின் நெடுநேரம் வரை சத்தமிட்டு தங்கள் குரல் எதிரொலிப்பதை கேட்டு மகிழ்வார்கள். மரியே என்ற சொல் எதிரொலிப்பதை கேட்க ஜசிந்தாவுக்கு மிகவும் விருப்பம். சில சமயங்களில் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்று மங்கள வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்வாள். எதிரொலியும் அதேபோல் பேசுவதை கேட்டு மூவருமே மகிழ்வால் துள்ளுவார்கள். சில வேளைகளில் மூவரும் சேர்ந்து அதே மங்கள வார்த்தையை உரத்துச் சொல்வார்கள். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. ஒவ்வொரு வார்த்தையும் எதிரொலித்து வரும்போது அவர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி கொள்வார்கள். பாட்டுக்கு அபிநயம் பிடிப்பதிலும் சிறுமிகளுக்கு மிகுந்த விருப்பம் உண்டு. ஜசிந்தாவுக்கு அதில் அலாதி பிரியம். பிரான்சிஸ் தனது ஊதுகுழலில் ராகங்களை இசைப்பான். மற்ற இருவரும் அபிநயம் பிடிப்பார்கள். பகல் உணவை முடித்ததும் மூவரும் எந்த இடத்தினாலும் சரி முழங்காலிலிருந்து ஜெபமாலை சொல்வது வழக்கம். லூசியாவின் தாய் மரிய ரோசா இதை ஞாபகப்படுத்தி விடுவாள். ஆனால் சிறு பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு புத்தியினால் இந்த ஜெபமாலையின் தேவ ரகசியங்களை தியானிப்பது மங்கி மறைந்து வந்தது. மேலும் பரலோக மந்திரத்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பதுடன் முடித்து விடுவார்கள். அருள் நிறைந்த மந்திரமும் அருள் நிறைந்த மரியாயே என்பதுடன் முடிவுக்கு வந்துவிடும். பறவைகளைப் போல் சுதந்திரமாய் கடவுளை தந்தையாக கொண்டு அவரின் கைவேலையாகிய அமைதி நிலவிய அக்காட்டுப்புறத்தில் எவ்வித கவலையுமின்றி ஆடுகளை மேய்த்து கொண்டும் ஆடி பாடிக்கொண்டும் களங்கமில்லா உள்ளங்களை மூன்றும் அன்பால் பிணைக்கப்பட்டு ஆனந்தமாய் உலவின.
1915ஆம் ஆண்டு முடிந்து 1916ஆம் ஆண்டு வரும். அது தங்களிடம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சற்றும் நினையாது அமைதியில் நீந்தி விளையாடினர் அன்பு குழந்தைகள் மூவரும்.